எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ இது வந்து பந்து வந்து நடந்திருக்கு பெங்களூரில். அதாவது 25th அன்னைக்கு ஸ்மால் ஸ்கேல் ட்ரேடர்ஸை அப்புறம் வந்து இந்த வெண்டார்ஸ்க்கெலாம் வந்து பெங்களூர் வந்து என்ன ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஏன்னா வந்து ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்து அவங்களுக்கு போயிருக்கு. அதை மீட்டிங் வந்து சிஎம்ஐ வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து நிறுத்தியிருக்காங்க. அப்புறம் அப்புறம் தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இது பந்து வந்து இது பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெங்களூரில் வந்து அதாவது பேங்க்கு, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஷாப்ஸு எல்லாமே வந்து எப்பவும் போலமே வந்து அது வந்து நடக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருந்தாங்க அவங்க. இந்த பிளான்டு பந்து வந்து அவங்களோட சிஎம்ஐ மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இதை வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. அதாவது சித்தராமையா அவர் மீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்மால் ட்ரேடர்ஸு அதாவது நார்மல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து நடக்கும். மக்களுக்கு வந்து எந்த ஒரு தங்குத்தடையும் இருக்காது, பப்ளிக் சர்வீசஸ்க்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சுது அப்படின்னு கேட்டால் வந்து இந்த ஸ்டேட் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ட்ரேடர்ஸ்க்கு. அது எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் கிடையாது. அதாவது வந்து ஆனுவல் டிரான்சாக்ஷன் வந்து யூபிஐயில் வந்து பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து 40 lakhsக்கு க்ராஸ் பண்ணுச்சுன்னா வந்து அதுக்காக வந்து நோட்டீஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பார்த்து நிறைய பேர் வந்து ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அதாவது வெண்டார்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பயந்துருக்காங்க. அதனால் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லோரும் வந்து கேஷுக்கு தான் போயிருக்காங்க. இதில் எது வந்து கன்சர்ன் எதில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் இருக்குல்ல, அதாவது டீ ஸ்டால்ஸு, இப்போ இந்த பேக்கரிஸு, அப்புறம் சாட் வெண்டார்ஸ் இவங்கெல்லாம். இந்த மீட்டிங் அப்போ ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டி ரூல்ஸ் வந்து ஒரு கன்ஃபியூஷன் அந்த இதில் வந்து ரூல்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக வந்து எப்படி வந்து அந்த பர்சனல் லோனு அப்புறம் வந்து பர்சனல் அண்டு லோன் டிரான்சாக்ஷன்லாம் வந்து எப்படி வந்து அவங்க அப்ளை பண்ணுறது அதை பற்றி வந்து கன்ஃபியூஷன் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து டைரக்ட் மெக்கானிசம் வந்து இதை வைக்கணும், ஏதாவது ரிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்ளமை அப்போ வித் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிமாண்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா அதாவது டெடிக்கேட்டட் ஹெல்ப்லைனு, அப்புறம் வந்து அவேர்னஸ்ஸு, அப்புறம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி நார்ம்ஸு, அப்புறம் வந்து ஒன் டைம் வேவர் இந்த பாஸ்ட்டு அந்த இது வந்து டேக்ஸ் டியூஸு அதெல்லாம் வந்து அவங்க வந்து டிமாண்டில் வச்சுருக்காங்க. சிஎம் சித்தராமையா அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. அதாவது என்னென்னா ட்ரேடர்ஸ் வந்து நோட்டீஸ் 40 lakhsக்கு மேலே யார் யூபிஐயில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் கிடையாது. இந்த ஃபிகர் வந்து அது ஜிஎஸ்டி அந்த இது ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓல்டு டியூஸ் எல்லாம் வந்து ரெக்கவர் நாங்கள் பண்ண மாட்டோம். அந்த சப்போஸ் அவங்க வந்து அக்ரி பண்ணிட்டாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து பே டேக்ஸ் வரதுக்கு அக்ரி பண்ணிட்டாங்கன்னா வந்து அவங்க வந்து ரெக்கவரி இருக்காதுங்கிறத சொல்லியிருக்காரு. இது வந்து அவர் இன்னொன்றையும் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. இந்த ட்ரேடர்ஸ் அதாவது கீழே நான் சொல்கிறது அந்த அதாவது மில்க்கு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, மீட்டு இதெல்லாம் வந்து அந்த அதாவது டீகம்போஸ் ஆகிற மாதிரி பொருட்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்கிறவங்க, அந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் சேல்ஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணுறவங்க, அந்த மாதிரி வந்து அதிலலாம் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதையும் வந்து டேக்ஸ் டிமாண்டையும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கோன்னா எல்லா பிஸ்னஸுமே வந்து இந்த ஜிஎஸ்டி ரெகுலேஷனுக்கு கீழே தான் வருது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு அவர். இன்றைக்கி பெங்களூரில் வந்து பந்து நடந்திருக்கு. அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்ன ஏதுங்கிறத பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் த பெல் ஐகான். தேங்க்யூ.